சாதாரணமா மனிதர்கள் பேசும்போது என்ன சொல்வாங்க, நான் உண்மையை ரொம்ப நேசிக்கிறேன், எனக்கு பொய்ய கண்டாலே பிடிக்காது அப்படிம்பாங்க. வீட்டுல கூட நீங்க பாத்தீங்கன்னா குழந்தைங்க கிட்ட பெரியவங்க எல்லாம் சொல்லுவாங்க, பொய் பேசாதே, பிடிக்கவே பிடிக்காது, பொய்ய கண்டாலே எனக்கு ஆகாது அப்படிம்பாங்க. இதை விட பிரம்மாண்டமான பொய் உலகத்துல கிடையாது. உண்மையா நம்ம நல்லா உட்கார்ந்து அமர யோசிச்சோம்னா பொய்க்கு நம்முடைய சமுதாயம் கொடுக்கிற மரியாதைய உண்மைக்கு கொடுக்கறது இல்ல. இப்ப நான் சொல்லுகிற கோணம் கொஞ்சம் வித்தியாசமானது. நம்ம வாயால சொல்லிக்கிட்டு இருக்கிற உண்மை பொய்ங்கிறத தாண்டி பொய்மை அப்படிங்கிற அந்த தத்துவத்துக்கு, பொய்மைங்கிற தத்துவத்துக்கு நாம அளவுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்கிறோம். எப்படி? ஒரு சின்ன உதாரணம். ஒரு மரம், மாமரம்னு வச்சுக்கோங்க. அதுல ஒரு அழகான குயில், அந்த குயில் நின்று ரொம்ப அருமையா கூவுது. அப்படி ஒரு குயில் கூவுற போது அதை நின்று பார்த்து ரசிச்சு, அடடா குயில் கூவுதே, இந்த குயிலுக்கு நம்ம என்ன கொடுக்கலாம், இந்த குயிலுக்கு ஏதாவது செய்யலாமா, இப்படி யோசிச்சவன் யாராவது இருக்கான? அப்படி யோசிச்சவன நம்ம கிறுக்கன்னு சொல்லுவோம், பைத்தியக்கார பையன், என்ன ஒரு குயில் கூவுது, குயிலுக்கு நாம என்ன கொடுக்கறதுக்கு இருக்கு அப்படின்னு. ஆனா இந்த கிறுக்கன் தான் மகாகவி. மகாகவி பாரதி பாண்டிச்சேரியில ஒரு சோலை வழியா போறாரு. அங்கதான் ஒரு குயில் கூவிட்டு இருக்கு. அந்த குயிலை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அவருக்கு குயில் பாட்டு அப்படின்னு ஒன்னு பாடணும்னே தோணுது. குக்கு என்று குயில் கூவும் வேளையிலே தொக்க பொருளெல்லாம் தோன்றியதன் சிந்தைக்கு அப்படின்னு பாடுறார். அந்த குயில் எப்படிதான் கூவுச்சுன்னா, அது கூவுகிற போது அப்படியே ஆற்றல் அழிவு பெற உள்ள தணல் பெருக சோலை பறவை எல்லாம் சூழ்ந்து பரவசமாய் காலை கடலில் கருத்தின்று கேட்டிருக்க இன்னமுறை காற்றினிடை எங்கும் கலந்தால் போல் மின்னர் சுவைதான் மெலிதாய் மிக இனிதாய் வந்து பரவுதல் போல் அப்படி வர்ணிச்சுட்டே போவார். ஒரு குயில் கூவுகிற அந்த ஓசை, குயில் ஓசை அவர் என்னமோ பாடா படுத்துது. இப்போ அப்படி ரசிச்ச ஒரே ஒரு ஆள் யாரு? பாரதி. அவரை பைத்தியக்காரங்கிறான், கிறுக்கங்கிறான், ஏன் வாழ தெரியாதவன் அப்படின்னா, சாப்பாட்டுக்கு இல்லாம தெரிஞ்ச ஒரு கவிஞன், மகாகவி. இப்ப உண்மையை நேசிச்சவன் எது என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்களா? உண்மையை ஒருத்தன் எப்படி ரசிக்கிறானோ, உண்மைக்கு மரியாதை கொடுக்கறவன் எப்படி இருக்கிறாங்கிறதுக்கு அடையாளம். இப்ப நேர்மாறா ஒண்ணு சொல்றேன், மிமிக்கிரின்னு ஒரு ஆர்ட் இருக்கு. அது என்ன மிமிக்கிரி? உண்மையான ஒரு விஷயம் மாதிரி நடிச்சு காட்டுறது. நாய் மாதிரி ஓலையிடுறது, அப்புறம் விலங்கு மாதிரி சத்தம் போடுறது, வேறு விமானம் புறப்படுற மாதிரிலாம் குரல் எழுப்புறது, இப்படி பல்குரல். ஒரு விளையாட்டு நிகழ்ச்சி ஒண்ணு பண்ணுவாங்க, அதுக்கு மிமிக்கிரின்னு பேரு. இப்போ ஒருத்தன் குயில் மாதிரி கத்துறான், குயிலோடைய ஓசையை அவன் சீட்டிலேயே எழுப்புறான், வாயில விசில் அடிச்சு குயிலோடைய ஓசையை எழுப்புறான். அது நின்று சபை அப்படியே கேட்குது, எல்லாரும் நின்று வேடிக்கை பாக்குறாங்க. அதுக்கு நல்ல விசில் அடிச்சு, குயில் மாதிரியே இருக்கு சார், சார் குயில் மாதிரியே இருக்கு சார். மண்ணாங்கட்டி அங்க குயில் குவிச்சு ஒரு பைய பார்க்க மாட்டேங்கிறான், அங்க குயில் குவிச்சு அது ஒரு பைய ரசிக்க மாட்டேங்கிறான். ஆனா யாரோ விசில் அடிச்சு குயில் மாதிரி சவுண்ட் மேடையில விடுறான். அப்படி மேடையில குயில் மாதிரி விசில் அடிச்ச உடனே எல்லாரும் குயில் மாதிரியே இருக்கு, குயில் மாதிரியே இருக்குன்னா இந்த உலகம் எப்படி பண்றது பாத்தீங்களா? குயிலை கொண்டாடல, ஆனா குயில் மாதிரி ஒருத்தன் குரல் கொடுக்கறான், அந்த குயிலுடைய குரலை இமிட்டேட் பண்றான், அதாவது கேலி பண்றான். இன்னும் சரியா சொன்னா அவனுக்கு இந்த உலகம் எவ்வளவு பெரிய மரியாதை கொடுக்குது. உண்மை. இந்த மாதிரி வித்தைகள்லாம் காட்டி முடிச்சதுக்கு அப்புறம் காசு வசூல் பண்ணுவாங்க. அவங்க எல்லாத்தையும் கை நீட்டினா காசு போடுவாங்க. இல்ல சில இடத்துல இதுக்கு டிக்கெட் போட்டுதான் எல்லாரையும் உள்ளே விடுவான். ஒரு அரங்கத்துல ஒருத்தன் இந்த மாதிரி மிமிக்ரி பண்றான் அப்படின்னா முதல்லயே 50 ரூபாய் 100 ரூபாய் டிக்கெட் போட்டு அந்த டிக்கெட்டுக்கு தகுந்த மாதிரி ஜனங்க வருவாங்க. அந்த ஜனங்க வந்ததுக்கு அப்புறம் தான் பணத்தை வசூல் பண்ணிட்டு தான் அந்த வித்தியவே ஆரம்பிக்கிறான். இப்ப யோசிச்சு பாருங்க. அதாவது உண்மையான குயில் கூவுறதுக்கு மரியாதை இல்லை, ஆனா குயில் மாதிரி விசில் அடிக்கிறவனுக்கு அவ்வளவு பெரிய மரியாதை இருக்கு. நான் இதைத்தான் கேட்கிறேன், உண்மைக்கு மரியாதை இல்லை பொய்க்கு மரியாதைன்னு சொல்லி நீங்க நம்ப மாட்டேங்கிறீங்க. இதான் உண்மை, இதான் உண்மை. உண்மைக்கு மரியாதை கிடையாது, உண்மை மாதிரி இருக்கிற பொய்க்கெல்லாம் மரியாதை. உண்மையான சாமியாருக்கு மரியாதை கிடையாது இந்த உலகத்துல. நீங்க நல்லா பாருங்க, உண்மையான சாமியார் எப்படி இருப்பான்? எளிமையா இருப்பான், யாருக்கிட்டையும் போய் தன்னை அறிமுகப்படுத்திக்க மாட்டான், யாரும் தான் காலில் விழுந்து கும்பிட்டு எதிர்பார்க்க மாட்டான். அந்த மாதிரி சாமியார உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. நீங்க போறீங்க, எங்கேயாவது இடத்துல இருப்பாரு, அவரை கண்டுக்கவே மாட்டீங்க. அடாப்டி பண்ற சாமியார் எவ்வளவு பேர் இருக்கான், பெருசா பெரிய ஜடை வச்சுக்குவான், ரொம்ப பெரிய ஆள் மாதிரி எல்லா ஷோவும் பண்ணிட்டு தெரிவான். நீங்க என்ன பண்ணுவீங்க? அவன் காலில் போய் விழுந்து 10,000 15,000 25,000 ரூபாய் பணம் வைப்பீங்க. ஏமாந்து போன்னு உங்களுக்கு ஆசை. அதாவது நாம போலிய மதிக்கிற அளவுக்கு உண்மையை மதிக்கிறது இல்ல. எவ்வளவு துக்கமான ஒரு செய்தி பாருங்க.
நான் இந்த உண்மையை எங்கேருந்து பிடிச்சேன்னு நினைக்கிறீங்களா? இந்த மாதிரி விஷயத்த எதனால நான் எங்கேருந்து கண்டுபிடிச்சேன் அப்படின்னு ஒரு நல்ல கதை படிச்சேன். இன்னைக்கு நேற்றுக்கு இல்ல, எவ்வளவு காலமாவே நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்கு அடையாளமா ஒரு கதை படிச்சேன். அக்பர் பீர்பால் 2 பேர் நடந்து போயிட்டு இருந்தாங்க. அப்ப அக்பர் தன்னை பத்தி ரொம்ப பெருமையா சொன்னாராம், நான் ரொம்ப உண்மையை கொண்டாடுவேன், பொய்களை அறவே வெறுப்பேன், பொய்யெல்லாம் என்னால மதிக்கவே முடியாது, ஆனா உண்மையை தான் நேசிப்பேன். பீர்பால் ஒரு நமட்டு சிரிப்பு சிரிச்சிருக்கிறார். நமட்டு சிரிப்புனா உங்களுக்கு தெரியும் என்னன்னா, வெளியில தெரியாம லேசா ஒரு சிரிப்பு சிரிக்கிறது, கிண்டல் அடிக்கிற சிரிப்பு. அக்பர் பார்த்தாரு, என்ன சிரிக்கிறேன் அப்படின்னாரு. இல்ல ஒண்ணும் இல்ல, மகாராஜா சொன்னது நான் ஏத்து பேச முடியாது, ஆனா அது உண்மை இல்லைன்னாரு. அதான் அவருடைய டெக்னிக். மகாராஜா சொன்னதை நான் ஏத்து பேச முடியாது, ஆனா அது உண்மை இல்லைன்னு. நான் உண்மையத்தான் நேசிப்பேன், பொய்யம் வெறுக்கிறேன்னு சொல்றேன், நீ என்ன அதை கேள்வி பண்ணி சிரிக்கிற, அது உண்மை இல்லைங்கிறது கோவம் வந்துருச்சு. எனக்கு கொஞ்சம் டைம் கொடுக்கணும், என்ன விட்டுடுங்க. சரி போ அப்படி. ஒரு மாசம் கழிச்சு அரண்மனைக்கு ஒருத்தவங்க ஒரு கூட நிறைய கலைப்பொருளா கொண்டு வந்திருக்கிறார். எப்படின்னா, இந்த பாகக்கா இருக்கு இல்லையா, பாகக்கா மாதிரி மெழுகுல பண்ணி கொலு பொம்மையில எல்லாம் வைப்பாங்க. அப்படியே பாகக்கா மாதிரி இருக்கும். அந்த மேடு பள்ளம், அந்த பச்சை கலரு முடிச்சு, அந்த மெல்லிய காம்பு, ஒரு லேசா பழுத்த மஞ்சள், அது மாதிரி பிளாஸ்டிக்ல பண்ணுவாங்க, மெழுகுல கூட பண்ணுவாங்க. அது மாதிரி ஒரு கூட நிறைய பாகக்காய், பூசணிக்காய், புடலங்காய், இப்படி காய்கறி எல்லாம் மெழுகுல பண்ணி பொம்மை கூடையில கொண்டு வந்து அப்படியே தர்பார்ல வச்சிருக்கான். அக்பர் கண்ணை விரிச்சு பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சி ஆயிட்டாரா, எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு, எவ்வளவு அருமையா இருக்கு, நான் இந்த மாதிரி பார்த்ததே இல்லையே, அப்படி தத்ரூபமா பண்ணிருக்கிறிய நீ, எப்படி பண்ண அப்படின்னு. இல்லைங்க, இது எங்க பரம்பரை கலை, இது எனக்கு மட்டும் தான் தெரியும், இது அழிய போகுது, நான் தான் இப்ப கஷ்டப்பட்டு இதை காப்பாத்திக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. உடனே அக்பர் சொல்லிருக்காரு, இந்த கலை அழியவே கூடாது, ரொம்ப அருமையா இருக்கு, உனக்கு இந்த அவளுக்கு நான் விலை கொடுத்து வாங்கிக்கிறேன், என்ன விலை கேட்கறேன் கேளு அப்படின்னு. அவன் முடிவு யோசிச்சு சொன்னா, நீங்க எனக்கு ஒரு 1000 பொண்ணு கொடுப்பீங்களா அதுக்கு அப்படின்னு. என்ன பெரிய 1000 பொண்ணு, நீ செஞ்சிருக்கிற கைவலிக்கு எவ்வளவு வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு உள்ள திரும்பினார். ஒரு 1000 பொண்ணு கொண்டாப்பா கொடுத்து அனுப்பிச்சிட்டார், எடுத்துட்டு போ அப்படின்னு அனுப்பிச்சிட்டார். ஒரு 15 நிமிஷம் கழிச்சு இன்னொருத்த ஒரு கூட கொண்டாந்தான். இது என்னன்னு கேட்டார் மகாராஜா, நான் தோட்டம் போட்டிருக்கேன், தோட்டத்துல காய்கறி விளைஞ்சிருக்கு, இந்த காய்கறி முதல்ல யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு நான் யோசிச்சேன். எல்லாத்த விட மேலானவர் மகாராஜா தான், மகாராஜாவுக்கு கொடுத்தாதான் பெருமைங்கிறதுக்காக கொண்டு வந்திருக்கு. அந்த கூடைய திறக்க சொல்லிட்டு பார்த்தார். நல்ல அருமையான பாக்காய், அருமையான புடலங்காய், அருமையான பூசணிக்காய் எல்லாம் அப்படி இருக்கு. ராஜா ரொம்ப சந்தோஷப்பட்டார். பரவாயில்லையே, உனக்கு ராஜா மேல இவ்வளவு விசுவாசம், தோட்டத்துல விளைஞ்ச உடனே முதல்ல கொண்டு வந்து கொடுக்கணும், கொடுத்துருக்கிறேன், ரொம்ப சந்தோஷம் அப்படின்ட்டு. சரி உன்னை நான் விரும்புகையோட அனுப்பக்கூடாது, நீ எனக்கு கொண்டு வந்து கொடுத்துருக்கிற, நான் உனக்கு தான் பணம் கொடுக்கணும்னு உள்ள திரும்பினார். என்ன ஒரு 100 ரூபாய், அந்த காலத்துக்கு நிகரா என்ன மரியாதை இருக்குமோ 100 ரூபாய் எடுத்துட்டு வாங்க அப்படின்னாரு. கொண்டு வந்து கொடுத்தான், வச்சுக்க அப்படின்னு. அந்த ஆள்கிட்ட கொடுத்த உடனே பீர்பால் வந்து கை தட்டி சிரிச்சான், பெருசா சத்தம் போட்டு சிரிச்சான். கோவம் வந்துருச்சு ராஜா, ஏன் சிரிக்கிறேன்னா, அன்னைக்கு என்னமே என்று சொன்னீங்களே, நான் உண்மையை தான் ரொம்ப மதிப்பேன், பொய்ய மதிக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, உண்மையான பாகக்காய்க்கும் புடலங்காய்க்கும் 100 ரூபாய் கொடுத்துருக்கீங்க, அவன் பாகக்காய் மாதிரி புடலங்காய் மாதிரி மெழுகுல பண்ணி கொண்டாந்தா முன்னாடி, அவனுக்கு 1000 பொண்ணு கொடுத்தீங்களே, நியாயமான. நீங்க உண்மையை மதிக்கிறீங்களா? உண்மைக்கு விலை எவ்வளவு கம்மியா கொடுக்குறீங்க, பொய்க்கு எவ்வளவு பெரிய விலை கொடுக்குறீங்க, நீங்கள் உண்மையை மதிக்கிறீங்களா பொய்ய மதிக்கிறீங்களா? அக்பருக்கு ஷாக் அடிச்ச மாதிரி ஆகி போச்சு. ஆமா, பாகக்காய் மாதிரி ஒருத்தன் பண்ணி கொண்டாந்து கொடுத்தா 1000 பொண்ணு கொடுத்துருக்குறோம், பாகக்காயை கொண்டாந்து கொடுத்தா 100 ரூபாய் தானே கொடுத்துருக்குறோம், நமக்கு ஏன் இப்படி புத்தி போச்சு? அக்பர் வருந்தினார்னு ஒரு கதை. கொஞ்சம் யோசிக்கணும். உலக இயற்கையே உண்மை மாதிரி இருப்பதை கொண்டாடுகிறோம், உண்மைகளை கொண்டாடுவதில்லை. என்றைக்கு உண்மைகளை கொண்டாடுகிற வழக்கம் நமக்கு வருகிறதோ அன்றைக்கு தான் உலகம் உலகமாக இருக்க முடியும். இது போன்ற கருத்துக்களை சிந்திக்க தொடங்கினால் ஒளி தானாக பரவும்.